பாரதிய ஜனதா என்னைக்கு ஆட்சிக்கு வந்துச்சு? இது 12வது ஆண்டு முடிய போகுது. இங்கே எத்தனை ஆண்டுகளா இருக்கு? RSS அமைப்பு இந்திய நாட்டின் விடுதலைக்கு முன்பிருந்தே இருக்குது. அன்னைக்கெல்லாம் வராதது இந்த 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 இவ்வளவு காலம் வராது, திடீர்னு இப்போ இந்த 15 ஆண்டுல ஒரு தடவை தொட்டிருக்கலாமே முருகனை. இப்ப எதை தொட்டா இங்க நுழையலாம்ங்கிறீங்க? அவன் வெறுங்கையோடவும் இல்லை, அவன் வேலோட வேற இருக்கான். உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் சும்மா நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க என்னதான் மாநாடு போட்டாலும் எங்கள் இறை பழனிசாமியை கும்பிட்டுட்டு இங்க ஐயா பழனிசாமிக்கு பின்னாடி தான் நிக்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்ப நான் ஒன்று சொல்றேன். இந்த மாநாடு சிறக்கட்டும், நான் வாழ்த்துறேன். போற்றுங்க எங்கள் இறையே, அதுல எனக்கு பெருமை. தமிழில் வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. எங்கள் இறைக்கு முன்பு உங்களுக்கு தமிழையும் முருகனையும் பிரிப்பீங்களா? தமிழையும் முருகையும். தமிழ் இறை, தமிழே அவன்தான். அந்த தமிழ், அந்த முருகனுக்கு திருச்செந்தூர்ல குடமுழுக்குல நன்னீராட்டுல தமிழ்ல மந்திரங்கள் ஓதணும், திருப்புகழ் பாடணும் அப்படின்னு இருக்குதா? அப்படின்னு தமிழ்ல மந்திரங்கள் ஓதணும்னு இந்த மாநாடு வலியுறுத்துமா? என் கேள்விக்கு பதில் இருக்குமா? இன்னைக்கு தெரியணும்ல. மாநாட்டு தீர்மானங்கள்ல தமிழ் இறை முருகனுக்கு முன்பு, தமிழ் இறை சிவனுக்கு முன்பு தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடப்படணும், 12 திருமறைகள் ஓதப்படணும், குறைஞ்சபட்சம் எங்கள் மூதாதை அருணகிரிநாதர் எழுதிய அருள் கொடையாக இருக்கிற திருப்புகழை பாடணும்னு வலியுறுத்துமான்னு கேட்கிறேன். என்னுடைய இனம் 3ஆம் உலகப் போரை எதிர்கொண்ட ஒரு இனம். எங்களுடைய தலைவன், எங்களுடைய தமிழின விடுதலைக்காக எங்களுடைய தலைவன் கட்டி எழுப்பிய தமிழீழ தேசிய இராணுவம், விடுதலை புலிகள் என்ற இராணுவத்தை வீழ்த்துவதற்கு 22 நாடுகளின் துணை கொண்டுதான் நாங்கள் இறுதிப் போரில் விடுதலை புலிகளை வீழ்த்தினோம்னு அந்த நாட்டினுடைய இராணுவ அமைச்சர் கோத்தபாய ராஜபக்சேயும் அதிபர் ராஜபக்சேயும் பேட்டியில சொன்னது இருக்குது. 22 நாடுகளை எதிர்த்து ஒரு இனத்தின் இராணுவம் போரிட்டு இருந்தென்றால் அது உலகப் போரா இல்லையாங்கிறத நீங்க கேள்வி எழுப்பி பார்க்கணும். நாங்க 3ஆம் உலகப் போரை எதிர்கொண்ட இனத்தின் மக்கள். எங்களை எப்படி எல்லாரும் திட்டமிட்டு ஒரு தேசிய உரிமைக்கு நின்ன தலைமையை, அதனுடைய போராட்ட குழுவை, அதனுடைய இயக்கத்தை வீழ்த்தினீங்களோ அதே தான் இன்னைக்கு ஈராக் மேல நடக்குது, ஈரான் மேல நடந்தது. உங்களுக்கு தெரியும் எல்லாம். அப்போ வளமிக்க நாடுகளை வேட்டையாடி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வளங்களை சுரண்டுவதற்கு தான் இது. அமெரிக்கா தன்னிச்சையா காலு உண்டக்கூடாதுன்னு ரஷ்யா வரும், ரஷ்யா தன்னிச்சையா காலு உண்ட விட்டுறக்கூடாதுன்னு அமெரிக்கா அதுக்கு எதிராக வரும். வல்லாதிக்கத்தின் அழகு எளிய மக்களின் துணையா நிற்கிறது, அதுக்கு பாதுகாப்பா நிற்கிறது. இங்க வல்லாதிக்கத்தின் இது என்னன்னா, அது வேட்டையாடி அழிக்குது. எளிய மிருகங்களை வேட்டையாடி உண்ணும்ல, வலிய மிருகம், அது மாதிரி வேட்டையாடி உண்ணுது. இது உலகம் வேடிக்கை பார்த்துருக்கு. அப்படித்தானே? இப்ப இந்திய வல்லாதிக்கம் என்ன செய்யுது? என் நிலத்தில் இருக்க வேட்டை மீத்தேனு, ஈத்தேனு, ஹைட்ரோ கார்பன், அது இது எல்லாத்தையும் வந்து வேட்டையாடி கொளுத்துக்கிட்டு தானே போகுது. 81 விழுக்காடு இந்திய நிலப்பரப்பில் வந்து நிலக்கரி என்னுடைய நிலத்துல தான் இருக்கு. தமிழ்நாட்டில் 66 ஏக்கரை இதுவரை சுரண்டிருக்கா நீ நெய்வேலியில். அப்படியே மன்னார்குடி வரைக்கும் நீ போறதுக்கு திட்டமிட்டு இப்போ 26 ஏக்கரை எடுத்து வச்சிருக்க. நாங்கள் சொந்த நாட்டில் எங்கள் வளங்களுக்காக எங்கள் வாழ்விடத்தை இழந்துட்டு அகதியாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு நாடு கண்டிக்குதா பாருங்க. என்னடா அப்படி ஒரு ஒரு நாட்டு மக்களை இப்படி அழிச்சு கொள்றீங்களடா, அது என்ன காரணத்துக்காடா போர் தொடுக்கிறீங்க? அவன் அணு ஆயுதம் வச்சிருப்பான்பா. போர் முடிஞ்ச பிறகு தெரிந்து அணு ஆயுதம் வச்சிருந்தது இவன் தான்ட்டு. சதாம் ஹுசேன் மேல என்ன பழி போட்டுச்சு அமெரிக்கா? அன்னைக்கு என்ன பழி போட்டுச்சு? அணு ஆயுதம் வச்சிருக்காருன்னு. போர் முடிஞ்ச பிறகு சதாம் ஹுசேன் தூக்கிலிட்ட பிறகு தெரிஞ்சது அணு ஆயுதம் வச்சிருந்தது அமெரிக்கா தான்ட்டு. இது ஒரு நாடு, இது ஒரு கேவலம். என் தேவன் நடக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.